ஹாய்ங்க. இது வந்து லாஸ்ட் வீக் சாட்டர்டேவோட ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து ஜுவல் எடுக்கிறதுக்காக போகிறோங்க. ஸோ என்ன எடுத்திருக்கேன், எங்கே எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். காலையில் வந்து ஒரு 7 o'clock கிட்ட தூங்கி எழுந்திரிச்சேன். நைட்டு ஃபுல் டே தூங்கலைங்க. எந்திரிக்கவுமே முடியல, அவ்வளோ டயர்டு. பயங்கரமாக கோபம் வேறு, காலையிலேருந்தே ரொம்ப கோபம் வந்துட்டே வேறு இருந்துச்சு. இதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்மளுக்கு பீரியட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னா 1 வீக் முன்னாடி இருந்தே வந்து நம்ம தூங்குவோம் இல்லையா, அந்த பேட்டர்ன் ஃபுல்லாக அப்படியே டிஸ்டர்ப் ஆகும். ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட்டாக அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு இருக்கும். அது வந்து எனக்கே தெரியாது. நான் வந்து இந்த யோகா கிளாஸ் அப்போ யோகா டீச்சரோட டிஸ்கஸ் பண்ணுவோம். தூங்குனீங்களா, எப்படி போச்சு டேலாம் அப்படின்ட்டு டெய்லி கிளாஸ் அப்போ கொஞ்சம் நேரம் பேசிகிட்ருப்போம். அப்போ தாங்க அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஒரு 5 வருஷமாக யோகா பண்ணிகிட்ருக்கேன்னா, அப்போ இருந்தாங்க நான் நோட் பண்ணவே ஆரம்பித்தேன். ஓ, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குது போல் அப்படின்னு. முன்னாடி வந்து ஒரு 35க்குள்ளே இருக்கும்போது வந்து சிம்டம்ஸ் வேறு மாதிரி இருந்தது. கை காலெல்லாம் செம்மையாக வலி மட்டும்தான் எடுக்கும் இந்த பீரியட்ஸ் வருது அப்படின்னா. இப்போ வந்து என்னோடய வயசு 38 ஆகுது, 38 இயர்ஸ் ஆகுது. இப்போ தாங்க இந்த தூக்கம்லாம் டிஸ்டர்ப் ஆகுது. 37லேருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி தூக்கம் ஃபுல்லாக அந்த ஒரு வாரம் முன்னாடியே எனக்கு உடம்பு காமிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி தூக்கம் வராமல் இருக்கிறது, அப்படியே ஹார்ட் பீட்லாம் ரொம்ப படப்படப்படன்னு அடிக்கிற மாதிரி, ஹார்ட்டே வெளியில் வந்து விழுந்துரும் போல் அப்படின்ற அளவுக்குலாம் எனக்கு இருந்திருக்கு. ஸோ ஆனால் பீரியட்ஸ் வந்துட்டு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பீரியட்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே டக்குன்னு அந்த சிம்டம்லாம் எனக்கு ஸ்டாப் ஆயிருங்க, அதுக்கப்புறம்லாம் வராது. இன்றைக்கி வந்துட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஷிபானிக்கும் ஸ்ருதிக்கும் வந்து கம்பங்கூழ். ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா, அதனால் டெய்லி கூழ் தான் கேட்பாங்க. லீவ் அப்படின்னா அவங்களே கேட்பாங்க, கூழ் வேணுமா அப்படின்னு. ஸ்கூல் டேஸில் அப்படின்னா நானும் கொடுக்க மாட்டேன், அவங்களும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா கூழ் வந்து டக்குன்னு பசி எடுத்துரும், ரொம்ப நேரம் பசி தாங்காது. வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அது வேறு, ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அது வேறு இல்லையா. அதனால் அவங்களுக்கு மட்டும் கூழுங்க. எனக்கும் இவங்களுக்கும் சிகப்பு அவல் வச்சு, ரெட் ரைஸ் இருக்கு இல்லையா அதோட அவல், அதை வச்சு ஒரு உப்புமா. நிறைய வந்து இந்த பட்டாணியெல்லாம் போட்டு பண்ணுவேன். கொஞ்சம் காலையில் ப்ரோட்டீன், அந்த பட்டாணியில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ நம்ம அது காலைல கொஞ்சம் ப்ரோட்டீன் மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா பசி தாங்கும் நம்மளுக்குமேவும். இன்றைக்கி வந்துங்க ஷிபானிக்கு வந்து முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வாலண்டியர் ஒர்க் பற்றியெல்லாம் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அவள் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 ஹாஸ்பிட்டலுக்கு வாலண்டியர் ஒர்க் வந்து அப்ளை பண்ணியிருந்தா. அதில் வந்துட்டு மற்ற 2 ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்ச நாள் கழித்து அவங்கள செலக்ட் பண்ணியிருக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் எப்படின்னாங்க, ஃபஸ்ட்டு ஃபார்மெல்லாம் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபார்ம் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பேரண்ட்ஸோட. நீங்கள் வந்து அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ இன்றைக்கி காலையில் அந்த மீட்டிங் இருக்குங்க. அவளும் அவங்க அப்பாவும் தான் போக போகிறாங்க அந்த மீட்டிங்க்கு. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். அதுக்கு வந்து இன்டர்வியூவுக்கு வந்து அந்த கோட் அதெல்லாம் போட்டு தான் போகணும். நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து மெயில் வந்துடும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் அங்கே வாலண்டியர் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். 1 மாதம் வாலண்டியர் ஒர்க் வந்து பண்ணிக்கலாங்க. ஜூன் டு ஜூலை அந்த 2 மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு மாதம். ஏன்னா ஆகஸ்ட்டில் வந்து ஆகஸ்ட்டு 15 16 வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிரும். அதனால் அதுக்கு முன்னாடி வந்து அவள் இங்கே வாலண்டியர் ஹாஸ்பிட்டலில் வாலண்டியர் ஒர்க் வந்து முடிச்சிடலாம். அவளுக்கு ரொம்ப ஆசை ஹாஸ்பிட்டலில் வாலண்டியர் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. மோஸ்ட்லி எல்லா பசங்களும் அப்ளை பண்ண மாட்டாங்க. யாருக்கெல்லாம் இந்த மெடிக்கல் ஃபீல்டு போகணும் அப்படின்ற ஆசை இருக்கோ அந்த பசங்க தான் ஹாஸ்பிட்டலில் வாலண்டியர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ரெட் ரைஸோ, இந்த ரெட் அவளோட உப்புமா வந்துட்டுங்க, எனக்கு இது ஒன்று இப்படி இருக்கிறதே தெரியாது. நான் வந்து மேரேஜ் ஆகி சென்னை வந்தேன் இல்லையா, அப்போ வந்து என் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருந்தவங்க, ஆப்போசிட்டில் இருந்தவங்க வந்து ஒரு நார்த் இண்டியன். எனக்கு குக் பண்ணவே தெரியாதுங்க, ஒன்றுமே சமைக்க தெரியாது. ஒரு டீ கூட கரெக்டாக எப்படி போடணும் அப்படின்னு எனக்கு பண்ண தெரியாது. ஏன்னா நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன் இல்லையா, அதனாலேயே வந்து அதை கூட எனக்கு எப்படி போடணும் அப்படின்னு தெரியாது. அம்மா வீட்டில் இருந்த வரையிலும் நான் ஒன்றுமே சமைச்சது இல்லைங்க, ஒன்றுமே சமைக்கவே இல்லையா. ஸோ நான் வந்து ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், சாம்பார்லாம் திக்காக இருக்கும். கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா கேசரி மாதிரி அப்படியே திக்காக இருக்கும், எல்லோ கலரில். ஏன் இது எனக்கே பிடிக்காதுங்க, வாயிலே வைக்க முடியாது. அப்புறம் எய்த்த வீட்டில் அவங்க இருக்கிறதுனால ஏதாவது சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அப்புறம் ரொம்ப சின்ன பொண்ணு தானே, ஸோ அதனால் சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க கொடுத்ததுலேயே என்னோட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் அப்படின்னா இந்த அவல் உப்புமா. அப்புறம் வந்துட்டு அந்த பட்டாணியெல்லாம் வச்சு ஒரு பிரியாணி பண்ணி கொடுப்பாங்க அது. அப்புறம் இன்னொரு இது வச்சு ஒரு பிரியாணி பண்ணி கொடுப்பாங்கங்க.
அது பேர் டக்குனு மொச்சக்கொட்டை ஃப்ரெஷ் மொச்சக்காய் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு பிரியாணி பண்ணி கொடுப்பாங்க. அந்த 3மே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு மேலேங்க ஒன்றுமே சமைக்க தெரியாத ஒரு ஆளுக்கு சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாமே டேஸ்ட்டாக இருக்க மாதிரி தானே இருக்கும். அதனால் அவங்க எது கொடுத்தாலுமே வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதே அளவுக்கு அவங்க சாப்பாடு ரொம்ப நல்லாவுமே இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து சில ரெசிபியெல்லாம் கேட்டு வச்சது தான் வந்து நான் எப்போயாவது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா பண்ணி சாப்பிட்டுப்பேன். அன்றைக்கி வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன், இந்த அவல் உப்புமா பண்ணலாமான்னு. ஏன்னா போன வீக்கும் அதான் பண்ணேன், அதுக்கு முன்னாடி வீக்கும் அதான் பண்ணேன். ஹஸ்பண்ட் வந்து ஓகே மீனா பண்ணு அப்படின்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப ஈஸியானது தானே. ஸோ அதனால தான் அந்த உப்புமா பண்ணிட்டேன். இந்த கம்பங்கூழோட ரெசிபி முன்னாடியே வந்து நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணல. கூழ் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது தான் அவளுக்கு பிடிக்கும் ஷிபானிக்கு. ஸ்ருதிக்கு வந்து நல்லா சில்லுன்னு ஆறி இருக்கணும். தயிரெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் கரைச்சி வச்சுட்டேன். ஸோ அவளுக்கு வந்து அவளே ஊற்றிக்கிறேன் அப்படின்ட்டா. ஏன்னா நானாக நிறைய ஊற்றி கொடுப்பேன். அந்த சாப்பாடு தாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது 2 பேருக்குமே. எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் கம்மி பண்ணுங்கன்னுட்டே இருக்காங்க 2 பேருமே. அவள் வந்து ஒரு 3/4 கிளாஸ் கிட்ட தான் குடித்தா. ஸோ 2 பேருமே வந்து கிளம்பிட்டாங்க, அவங்களும் ஹஸ்பண்டும். 2 பேரும் வர்றதுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட மீட்டிங்க. வீட்டிலேருந்து பக்கம்தான் ஹாஸ்பிட்டல். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் ஹாஸ்பிட்டல்லே தான் மீட்டிங்குமேவும். ஸோ அவங்க முடிச்சுட்டு வந்துடுவாங்க. நானுமே சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். சரி அவங்க வர முன்னாடி லஞ்ச் வேலையை பண்ணி முடிச்சிடலாம். மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் வெளியில் போகிறோம். ஸ்ருதி வந்து தூங்கிட்டு இருக்கா. மணி வந்து இப்போ 10 மணிக்கிட்ட ஆகுது. அவள் வந்து லேட்டாக தாங்க எந்திரிப்பா. நான் எழுப்பியே விட மாட்டேன் 2 பேரையுமே. லீவு அப்படின்னா எவ்வளோ நேரம்னாலும் தூங்கிக்கட்டும் அப்படின்னு விட்டுருவேன். ஸோ அவள் வந்து தூங்கிட்டுருக்கா. நான் வந்து கீரை வாங்கிட்டு வந்தேங்க. இந்த கீரை என்ன பேருனே தெரில, அப்படியே சும்மா தூக்கிட்டு வந்தேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது தான் தெரிஞ்சது, மேபி இது வந்து கோங்கூராவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து சரியாக தெரில. ஃப்ரெண்டு வந்து ஒரு டைம் கோங்கூராவில் வந்து எனக்கு இது பண்ணி கொடுத்தாங்க, துவையல் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு இந்த கீரை பிடிக்காது. பட் என்ன கீரைனே தெரியாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தது. ஆனால் பசங்களுக்கு அதிசயங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு 2 பேருக்குமே. அவருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து இந்த ஃப்ளேவரே பிடிக்காது. ஒரு மாதிரி புளிப்பாக இருக்குங்களா, அதனாலே வந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது. இப்போ வந்து கூழ் காய்ச்சிறேன் இல்லையா, அதுக்கு வந்து நான் முன்னாடியே புளிக்க வச்சுருவேன். சரிங்களா, நைட்டே புளிக்க வச்சுட்டு காலையில் காய்ச்சுவேன். இங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து கூழை ஃபுல்லாக குக்கரில் போட்டு விசில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அப்புறம் எப்போ தேவையோ அதை எடுத்து கரைச்சி அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க குடிப்பாங்க. எனக்குமே வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி பண்ணது வந்து பசங்களுக்கு பிடிக்கலைங்க. எனக்கும் அவருக்கும் ஓகே, குடிக்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பசங்க வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்கம்மா, எப்பயும் போலேயே பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அம்மா வீட்டில் எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி தான் கீரை பண்ணுவோம். இந்த மாதிரி தான் கூழ் பண்ணுவோங்களா. ஸோ அதனால் வந்து அதை அப்படியே தான் பண்ணுறேன். இங்கே வந்துங்க இந்த கோங்குரா கீரை வச்சு பிரியாணி, சிக்கன் அதெல்லாமே இருக்கும். மட்டன் இருக்குமான்னு தெரில, சிக்கன் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பிரியாணியுமே பார்த்துருக்கேன். ஹோட்டல்லையுமே கேட்டிருக்கோம், இது நல்லா இருக்குமாங்க, ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, கோங்குரா கீரையோட ஃப்ளேவர் பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னா அப்போ ஆர்டர் பண்ணாதீங்க, நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்ருவாங்க. அதனால் வந்து நான் ஹோட்டல்லாம் இதை வந்து ஆர்டர் பண்ணி இது பண்ணது கிடையாது. நான் வந்து இந்த வெஜிடேரியனோட நான்வெஜ் எல்லாம் குக் பண்ணி சாப்பிட்டதே இல்லைங்க. அது பண்ணதும் கிடையாது. அது வந்து எப்படி இருக்கும்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, இந்த உருளைக்கிழங்கு மட்டன், முருங்கைக்காய் மட்டன் அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. நல்லா இருக்கும்ப்பா சாப்பிடுங்கம்பாங்க. இல்லைங்க ப்ளீஸ்ங்க வேணாம் அப்படின்றவேன். சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி வெஜ் அண்ட் நான்வெஜ் மிக்ஸ் பண்ணியெல்லாம் நான் சாப்பிட்டது கிடையாதுங்க, கேள்வியுமே பட்டதில்லை. அதெல்லாம் நான் யூஎஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குக் பண்ணுவாங்கள்ல, அப்போ ஷேர் பண்ணுறப்ப தான் எனக்கு வந்து தெரியும். அதனால் அவங்க டேஸ்ட் பார்க்கும்போது இந்தங்க டேஸ்ட் பாருங்கன்னு கொடுக்கும்போது கூட இல்லைப்பா எனக்கு வேணாம்ப்பா ப்ளீஸ் கம்பல் பண்ணாதீங்கன்றவேன். அவங்களும் ரொம்ப கம்பல்லாம் பண்ண மாட்டாங்க, ஓகே அப்படின்னு விட்டுருவாங்க. அவங்களும் ஷிபானியை வந்து வந்துட்டாங்க. ஸோ நம்மளுமே கிட்டத்தட்ட லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. ஒரே ஒரு சவுச்சவ் இருந்துச்சு, அதை வச்சு கூட்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த வீக்கெண்ட் அப்படின்னா தான், அது முக்கியமாக சாட்டர்டே அப்படின்னா தான் பசங்களால் கொஞ்சம் காய்கறிகள்லாம் சாப்பிட முடியும். அதுவுமே நம்ம ரொம்ப சொன்னோம் அப்படின்னா தான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துப்பாங்க. அந்த ஸ்கூல் டேஸில் வந்து கண்டிப்பாக காய்கறி வச்சு சாப்பிட்றதுக்கு உண்டான இதே கிடைக்காதுங்களா. ஏன்னா மோஸ்ட்லி இந்த டிஃபன் ஐட்டமாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் தான் நைட்டு ஏதாவது கூட்டு ஏதாவது பண்ணி வைங்கம்மா அப்படிம்பா ஸ்கூல் விட்டு வர்றப்ப.
அப்படி இல்லை அப்படின்னா 2 பேருமே சாப்பிட மாட்டாங்க. அதனாலேயே வந்து இந்த சாட்டர்டே அப்படின்னா ஒரு 2-3 காய் இருக்கிற மாதிரி தான் பார்த்துப்பேன். கோங்கூரா வந்து குக்காகிறது கொஞ்சம் டைம் எடுக்குதுங்க. நான் தண்ணியெல்லாம் ஊற்றுனேன், அதுக்கப்புறம் தான் அந்த கீரையே குக்காச்சு. மற்ற கூரை அந்த அரைக்கீரை முருங்கைக்கீரை மாதிரியெல்லாம் இல்லை, இது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஃபைனலாக வந்துட்டு இந்த தேங்காய் மட்டும் துருவி போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், கோங்கூரா ரெடி. எனக்கும் அவங்களுக்கு மட்டும் ஒரு 2 முட்டை வந்து போட்டிருக்கேன், அவிய போட்டிருக்கேன். சுண்டலுக்கும் வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டோம் அப்படின்னா சுண்டலுமே ரெடி. நான் வந்து தயிர் வச்சு தண்ணி காய் எல்லா விதமான அந்த நீர்ச்சத்துள்ள காய் வச்சு ஒரு கிரேவி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். பட் எல்லா தண்ணி காயும் போடலை, இது மட்டும்தாங்க இருந்துச்சு, சொரக்காய் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் சொரக்காய் மட்டும் போட்டு பண்ணி வச்சுருக்கேன். அவளுக்கு வந்து ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க போல். ஸோ அந்த பேப்பரை காமிச்சா, அதில் தான் வந்து எப்போ இன்டர்வியூ அப்படின்ற டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் அவட்ட கேட்டுட்டு இருந்தேன், எப்படி இருந்துச்சு என்ன ஏது அப்படின்ட்டு. அப்புறம் பசிக்குது அப்படின்னா அவள் வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இன்னும் எங்கள் வீட்டு சின்ன குட்டி எந்திரிக்கலை. நான் அதான் சொல்லிட்டு வந்திருக்கேன், பாப்பா வெளியே போகணுண்டா கொஞ்சம் எந்திரி அப்படின்னு. 5 மினிட்ஸ்மா அப்படின்ட்டுருக்கா. இப்போ வந்து ஸ்ருதி சாப்பிட போகிறா அப்படின்னா, நான் எக்கு சாப்பிட்டேன்னா ஸ்ருதி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதோட வாசம் அவளுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, எங்களை ஒன்றும் சொல்ல மாட்டா. ஆனால் ஷிபானி சாப்பிட்றப்ப இல்லைன்னா ஹாலில் இருக்கப்ப நான் இந்த எக்கு வந்து இந்த ஆம்லேட் போடுறதோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அவிச்சு ஏதாவது பண்ணுறதோ பண்ணேன் அப்படின்னா அந்த வாடை அவளுக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி இருக்குது, நான் இருக்கும்போது தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்பா. இப்போ கேக் பண்ணுறா, நான் வாஃபிள்ஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னா அதில் எக்கு போட்டுறப்ப அவளுக்கு அந்த டேஸ்ட் தெரியாது, சாப்பிட்ருவா. மற்றபடி இந்த மாதிரி அவிக்கிறது அந்த ஆம்லேட் போடுறது அதுலலாம் நாங்கள் எக்கு சாப்பிட்டா கூட அவள் என்னால் முடியலம்மா ப்ளீஸ், நான் இருக்கிறப்ப மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுவா. அதனால தான் முட்டையை அவிச்சு மட்டும் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த முட்டையை ஃபுல்லாக உளிச்சிட்டு அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் இந்த கட் பண்ண எக்கை உள்ளே வச்சுட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் மேலே லைட்டாக தூவிட்டு 2 பக்கம் லைட்டாக டோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த எக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து அந்த மாதிரி பண்ணால் பிடிக்காது, அவருக்கு ஆம்லேட் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி நான் கொடுத்து அவருக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி ஸ்ருதிக்குமே காலையில் வந்து அந்த ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது, போக முடியல. ஏன்னா அக்காவுக்கு வந்து மீட்டிங் இருந்தது இல்லையா, அதனால் அவளால் போக முடியல. ஒரு வாரமாகவே சொல்லிகிட்டே இருந்தா. ஏன்னா அந்த கிளாஸ் மட்டும் அவளுக்கு கட்டே அடிக்கக்கூடாதுங்க, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளாஸில் கண்டிப்பாக எனக்கு 1 ஹவர் நான் போவேன், 1/2 அன் ஹவர் போக மாட்டேன், எனக்கு பேசி 1 ஹவர் வேணும் அப்படின்னா அவங்க அப்பா சொன்னார், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வந்து உனக்கு 1 மணி நேரம் கிளாஸ் போட்டுடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவள் வந்து குளிக்க போயிட்டுருக்கா. ஸோ அவள் வந்தோடனே வேலை என்ன கேட்பானாங்க, எதுக்கு இவ்வளோ காய் இன்றைக்கி பண்ணீங்கம்மா அப்படி தாங்க ஃபஸ்ட்டு கேட்பா. ஏன் இவ்வளோ ஹெல்த்தியாக கொடுக்குறீங்க. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அவள் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய சிப்ஸு குக்கியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்களாம் ஸ்கூலில் சாப்பிட்றப்ப. நீங்கள் மட்டும்தாம்மா எனக்கு ஜங்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு ஒரே கம்ப்ளைண்ட்டுங்க. அவள் வந்து இப்போ சாப்பாடு வச்சேன்லங்க, கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க அவள் சாப்பிட்டு முடிக்கவேவும். ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. போய் நம்ம ஜுவல் கடைக்கு போகலாம் அப்படின்னு. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1 ஹவர் கிட்டங்க ட்ரைவு, நம்ம பழைய வீட்டு பக்கத்தில். ஆக்சுவலி அங்கே தான் எல்லா கடையுமே இருக்குது, அங்கே கிளம்பலாம் அப்படின்னு தான் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிகிட்ருக்கோம். ஷிபானி வந்து கொஞ்சம் ஸ்ருதியை ஏதாவது சொல்லி வம்பிழுத்துட்ருப்பா. ஏதாவதுங்க அவளுக்கு வந்து ஸ்ருதி வந்து மூட் அவுட்டில் இருக்கும்போது கிஸ் பண்ணுறது ஹக் பண்ணுறதுலாம் பிடிக்காது. ஆனால் இவள் வேணும்னே பண்ணுவாள். அவள் மூட் அவுட்டில் இருந்தா அப்படின்னா கிஸ் பண்ணுறது ஹக் பண்ணுறது அந்த மாதிரி வம்பிழுக்கிறது. அம்மாவுக்கு என்ன மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும், அம்மா வந்து நான் தான் ஃபேவரட் அப்படின்னு சொல்லி அழுக வைக்கிறது, அதெல்லாம் நல்லா பண்ணுவாள். அவள் வந்து உடனே மூட் அவுட் ஆகிப்பா. சம்டைம் அக்கா தங்கச்சி ஒத்துமையாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை போட்டு படுத்தி எடுத்துருவாங்க, நம்மளை வந்து வில்லி ஆக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க 2 பேரும் காருக்கு போயிட்டாங்க. அவள் தான் ட்ரைவ் பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்துருக்கா. ரொம்ப ஹைவேஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து ஷிபானியை ட்ரைவ் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாயிக்கோ, காலேஜ் எல்லாம் போகிற ஸ்டேஜில் நீ அந்த மாதிரி பண்ணு அப்படிம்பாரு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் தூரம் வேறீங்களா, அதனால் அவங்க அப்பா வேணாம் அப்படின்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவள் இறங்கி பின்னாடி போயிட்டா, நான் வந்து முன்னாடி உட்காந்துட்டேன். நான் முன்னாடி ஒரு கம்மல் போட்டிருந்தேன் இல்லையா, பெரிய கம்மல், ஆக்சுவலி ரிங் டைப்பில் இருக்கும், கீழே ஜிமிக்கி மாதிரி இருக்கும். அந்த ஜிமிக்கி வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க, உடஞ்சிருச்சு போல், எங்கே போச்சுன்னே தெரில. ஸோ ரொம்ப நாளாகவே ஹஸ்பண்ட் வந்து ஒரு இயரிங் மட்டும் வாங்கிக்கோ மீனா அப்படின்னாரு. எனக்கு வந்து யூஎஸில் கோல்டு வாங்குறது சுத்தமாக பிடிக்காதுங்க. ஏன்னா இந்தியாவை விட இங்கே காஸ்ட்லிங்க. இப்போ துபாய் சிங்கப்பூர்லாம் ப்ரைஸ் வந்து கம்மி இல்லையா, நம்ம இந்தியாவில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா. இங்கே அந்த மாதிரி கிடையாது, இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லி.
அதனாலேயே நான் எடுக்க மாட்டேன். ஒரே ஒரு டைம் பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக ஒரு இயரிங் வாங்கி கொடுத்தாரு. அதோட அவ்வளோதான். இனிமேல் இங்கே நீங்கள் கோல்டே வாங்கக்கூடாது அப்படின்ட்டேன். அவர் ரொம்ப சொன்னார், வா போயிட்டு வரலான்னு. ஸோ அதனால தான் சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு நம்ம கிளம்புனது. அங்கே உள்ளே போனால் அவங்ககிட்ட கேட்டேன். ஃபஸ்ட்டு ஏன்னா கேட்டு தான் நம்ம வீடியோலாம் எடுக்கணும் இல்லையா? நம்ம கேட்காம எடுக்கக்கூடாது. கேட்டப்ப இங்கே வீடியோலாம் எடுக்க அலௌட் கிடையாதுங்க அப்படின்ட்டாப்புல. சரி ஓகே நானும் எடுக்கலை. ஃபஸ்ட்டு இயரிங் எல்லாம் நான் போட்டு பார்த்தேங்க. போட்டு பார்த்ததுல ஏன் ஓட்டைக்குள்ளே போனதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப தொங்குது எல்லாமே. ஏன்னா அவ்வளோ பெரிய காது ஓட்டையாக இருக்குது. அதனால எதுவும் வேணாம் எடுக்க அப்படின்னு கிளம்பிடலான்னு. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து இல்லை நீ கண்டிப்பாக ஏதாவது வாங்கிக்கோ மீனா அப்படின்னாரு. ஸோ அதனால வந்து பிரேஸ்லெட் தான் ஃபஸ்ட்டு பார்த்தது. பிரேஸ்லெட் பார்த்தேன். பட் பிரேஸ்லெட் வந்து என்னோடய கைக்கு நல்லாவே இல்லைங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கல பிரேஸ்லெட்டுமே. ஸோ அதனால வந்து சரி கடாவா, இது பேர் கடான்னு தான் சொன்னார் அவர். சரி இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்ப இது கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. சரி இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது தான் எடுத்தேன். இன்றைக்கி ரேட் படிங்க, 1 கிராம் வந்து இங்கே $93. $93 அப்படின்னா நம்ம இந்தியன் ரூபாப்படி வந்து 22 கேரட் கோல்டோட ப்ரைஸ் வந்து 7,095 ருபீஸுங்க. 7,905 ரூபா இருந்துச்சு. அங்கே நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்தியாவில் தான் கம்மி. இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. செய்கூலி சேதாரம் அதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக போடுறாங்க. அது வந்து நம்ம ஊர்லலாம் வாங்கினோன்னா அழகாக ரெசிப்ட்டில் வந்துட்டு ப்ரைஸ் இவ்வளோ, செய்கூலி இவ்வளோ, சேதாரம் இவ்வளோ அப்படின்ட்டு டீட்டெயிலாக இருக்கும். இங்கே அந்த மாதிரியெல்லாம் ரெசிப்ட்டில் இருக்காது. ஒன்லி இந்த கோல்டோட ப்ரைஸ் மட்டும்தான் இருக்கும். இது வந்து 10 கிராம் இருந்துச்சு. சரி டெய்லி யூஸ்க்கு இது ஓகே அப்படின்ட்டு இதை வந்து எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட் கம்மல் எடுக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணார். எனக்கு நல்லா இல்லை, சூட்டும் ஆளுங்க. அதனால தான் நான் எடுக்கலை. பெரிய கடையெல்லாம் இருக்காதுங்க. நம்ம இந்தியாவில் மாதிரியெல்லாம் 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர்லாம் இருக்காது. ரொம்ப சின்ன கடையாக தான் இருக்கும். கலெக்ஷன்ஸுமே ரொம்ப கம்மியாக தான் இங்கே வந்து இருக்கும். அங்கே எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து பசங்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்து யூஸ்வலி நான் எந்த கோல்டு வாங்கினாலும் ஃபஸ்ட்டு பாப்பா 2 பேரையுமே போட சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் சாமி முன்னாடி வச்சுட்டு நான் வந்து போடுவேன். ஸோ அதனால தான் 2 பேரையுமே கார்லேயே வந்து போட சொல்லிட்டேன். அங்கே போட்டு முடித்தோடனே பக்கத்தில் வந்து ஒரு ஷாப்பில் வந்து ஐஸ்கிரீம் அப்புறம் குக்கீஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்மா, அவங்களே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுப்பாங்க, அங்கே போகலாம் அப்படின்னா ஷிபானி தான் சொன்னா, ஃப்ரெண்டு சொன்னான்னு. சரி அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே அங்கே போயாச்சு. இந்த கடையில் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கெலாம் ப்ளேஸ்லாம் இருக்காது. ஒரு சேர் அல்லது 2 சேர் அவ்வளோதான் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்குங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறதுனால கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு நானும் ஸ்ருதியும் வந்து ஐஸ்கிரீம் தான் வாங்கினோம். அவங்களும் ஷிபானியும் வந்துட்டு குக்கி வாங்கினாங்க. சரி காரில் உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு தான் காருக்கு போயிட்டுருக்கோம். எனக்கு பிரமாதமாலாம் பிடிக்கலங்க. ஓகே நார்மலாக தான் இருந்துச்சு. ப்ளூபெல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் பாருங்கள், அந்த அளவெல்லாம் டேஸ்ட்டாக இல்லை. ஓகே சாப்பிட்லாம், மற்றபடி ஆஹா ஓஹோ அப்படின்னா ஷிபானி அந்த அளவுக்குலாம் சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. குக்கியுமே ஓகேங்க, வீட்டில் பண்ணுற குக்கி அளவு கூட எனக்கு ரொம்ப பிடிக்கல. நான் 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 பண்ணுவேன் இல்லையா, அந்தளவு கூட எனக்கு பிடிக்கல. ஹஸ்பண்ட்க்கு ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப எல்லாம் பிடிக்காது, சாப்பிடுவாங்க பட் ரொம்ப விரும்பியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த குக்கி ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. ஸோ அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு நான் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து போட போகிறேன். அவர் கார்லேயே சொன்னார் போடு போடு அப்படின்னு. அந்த வீட்டில் போய் கொஞ்சம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போடுறேங்க அப்படின்னு. இதை போட்டு பார்த்தேங்க. ஓகே நல்லா தான் இருக்குது. அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வேணான்னு சொல்ல வாங்கி கொடுத்ததுக்கு. இந்த மாதிரி டெய்லி யூஸ்க்கு அந்த மாதிரினா நம்ம கோல்டு வாங்கிக்கலாம். மற்றபடி வாங்கி சேர்த்து வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கவே கூடாது. ஏன்னா காஸ்ட்லி ப்ளஸ் பாதுகாக்கவும் முடியாது நம்மளால். இதோட வந்து இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் லாங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.